très très heureux d'être avec vous ce matin. உங்கள் மத்தியிலே நான் இருக்கும் இந்த நேரத்தை மிகவும் அற்புதமான பகுதியாக கருதுகிறேன். மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். C'est toujours un plaisir parce qu'on se connaît maintenant depuis un certain temps. சில நாட்களுக்கு முன்பாக உங்களை சந்தித்தில் இருந்து உங்களை சந்திக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் நான் பெரிதாக கருதுகிறேன். J'ai même créé des liens d'amitié très forts avec certains d'entre vous. அதன் மூலம் இங்கே நான் உங்களோடு ஒரு அருமையான ஒரு சிநேகத்தை உண்டாக்கி இருக்கிறேன். Je garde un excellent souvenir de cette petite campagne d'évangélisation. இங்கே செய்த அருமையான கிறிஸ்தவ ஊழியத்தை எனக்கு அருமையான ஒரு நிச்சயமான ஒரு நல்ல பகுதியாக மனதிலே கொண்டிருக்கிறேன். J'espère à Maurice où je pars la semaine prochaine avoir l'occasion dans certaines églises de reprendre ces sujets. எனவே நான் இன்னும் சில நாட்களிலே இல்மோரிஸ் என்ற சொந்த ஊருக்கு போயிருக்கிறேன். அந்த ஊரிலே போகும்போது இந்த சொல்லப்பட்ட எல்லா உண்மைகளையும் அங்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். Et je suis sûr que ce serait pour la première fois qu'à Maurice on essaye d'expliquer l'évangile à partir des concepts hindous. என்னை பொறுத்தவரையிலே மோரிஸில் நான் செய்ய போகும் பகுதியானது முதலாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிறப்பு பகுதியாக இருக்கும் என்று நம்புகிறேன். Il y a une richesse dans l'hindouisme et des passerelles vers le christianisme. இந்த வேதத்திலே காணப்படும் அற்புதமான பகுதிகள் யாவும் கிறிஸ்தவ பாதையை நம்மை நடத்தி செல்லக்கூடியவராக இருப்பதனால் அதை நான் போதிக்க ஆசைப்படுகிறேன். Laissez-moi vous raconter une histoire. எனவே ஒரு சிறு கதையை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். C'était pendant la dernière guerre. இரண்டாம் உலகப் போரிலே நடந்த கதை. Un petit garçon de 12 ans. ஒரு சிறு பையன் 12 வயதிலே anglais. அவன் ஆங்கிலேய நாட்டை சேர்ந்தவனாக இருந்தான். voulait faire quelque chose pour son pays. அவன் என்ன செய்ய ஆசைப்பட்டான் என்றால் தன் நாட்டில் நடந்த ஒரு சிறு காரியத்தை செய்ய ஆசைப்பட்டான். Il a réussi à arriver jusqu'au général. எனவே இந்த காரியத்தை அவன் நினைத்தபோது அதை செயல்படுத்த விரும்பும்போது தலைமை ஜெனரலிடம் வரை அவன் வந்து சேர்ந்தான். Qui était curieux de savoir ce qu'il voulait. எனவே அந்த ஜெனரல் அவரை பார்த்து இவன் என்ன செய்ய போகிறான் என்று ஆசையாக இருந்தார். Alors il a dit je veux faire quelque chose pour mon pays. எனவே அவன் சொன்னான் என் நாட்டிற்காக ஏதாவது ஒரு தியாகத்தை நான் செய்ய ஆசைப்படுகிறேன் என்று Le சொன்னான். général lui a dit mais il n'y a pas de place pour les enfants dans la guerre. ஜெனரல் சொன்னார் சிறுவயது பையனாக இருப்பதனால் இந்த பட்டாளத்தில் உனக்கு என்ன வேலை கொடுக்க முடியும் என்று கேட்டார். Bien qu'il y a des pays où les enfants font la guerre. எனவே अनेक ஊர்களிலே अनेक பிள்ளைகள் अनेक நாட்டிலே சண்டை போடுகிறார்கள். Mais il a insisté je veux faire quelque chose. ஆனால் அவன் சிறு பையன் விட்டு கொடுப்பதா இல்லை. அதை தொடர்ந்து அவன் எச்சரித்துக் கொண்டிருந்தான். Alors le général a eu une idée. எனவே அந்த ஜெனரல் யோசனை பண்ணி பார்த்தார். Il lui a dit écoute. எனவே சொன்னார் தம்பி நான் சொல்வதை கேள். Tous les postes de communication étaient brisés. எல்லா விதமான செய்தித்துறை அறிவிக்கும் எல்லா அறிவிப்பாளர்களும் கீழே விழுந்து விட்டார்கள். On a besoin de quelqu'un qui peut aller d'un poste à l'autre apporter des messages. எனவே எங்களுக்கு தேவைப்படுவதெல்லாம் ஒரு ஆள் எங்களிடமிருந்து செய்தியை கொண்டு போய் இன்னொருவருக்கு கொடுக்கக்கூடிய ஆள் தேவைப்படுகிறது. Quelqu'un qui pourrait le faire sans se faire prendre. எனவே இப்படிப்பட்ட ஆள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் யாருக்கும் தெரியாத மனிதனாக இருக்க வேண்டும். Et un enfant comme toi eh bien passerait inaperçu. எனவே சிறுவனாக இருப்பதினால் யாரும் உன்னை குறித்து அலட்சியம் செய்ய மாட்டார்கள். À chaque fois que tu auras terminé ton travail. எனவே ஒவ்வொரு தடவையும் நீ வேலையை முடித்த பின்னால் avant d'aller à un autre poste இன்னொரு பகுதிக்கு போவதற்கு முன்னால் tu vas nous envoyer un message. நீ எங்களுக்கு செய்தி அனுப்பியாக வேண்டும். Et tu diras dans ce message அந்த செய்தியில் நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால் BD donne son rapport. Il s'appelait BD. அதாவது BD donne son rapport. இந்த BD என்ற மனிதர் உங்களுக்கு ஒரு தகவல் தர போகிறார். Mission accomplie. அதாவது காரியம் முடிந்து விட்டது. Et tu continueras. எனவே அதை சொல்லிவிட்டு நீ பின் போ. Un jour on n'a plus entendu le message. ஒரு நாள் இப்படிப்பட்ட செய்தி காணப்படவில்லை. Et le général s'est dit quelque chose s'est passé. எனவே ஜெனரல் அதை குறித்து அச்சமுற்று ஏதோ நடந்து விட்டது என்று தவிப்போடு இருந்தார். Il demanda à ses soldats de chercher partout où se trouvait BD. எனவே எல்லா சிப்பாய்களுக்கும் அவர் தகவல் கொடுத்து அந்த சிறுவனை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னார். Ils arrivèrent près d'un bâtiment qui s'était écrasé. அந்த சிப்பாய்கள் போய் ஒரு பெரிய கட்டடத்தின் முன்னால் நின்றார்கள். En s'approchant au travers des débris, அந்த கட்டடத்திலே அவர்கள் போய் நின்றபோது அந்த கட்டடமான விழுந்து கிடந்தது. அந்த விழுந்து கிடந்த கட்டடத்தின் மத்தியிலே அநேக கற்கள் குவிந்திருந்தன. அந்த கற்களின் மத்தியிலே அவரை தேடினார்கள். Ils purent entendre quelqu'un qui se plaignait. அந்த அப்படி தேடும்போது அந்த கட்டடத்தின் உள்ளே மண்ணின் மத்தியிலே யாரோ ஒரு சிறுவன் ஏதோ முனையை கொண்டிருந்த சத்தம் கேட்டது. Et à la fin ils le virent écrasé par un gros bloc. கடைசியிலே தேடி பார்த்தால் ஒரு பெரிய கல் அந்த பிள்ளை மேல் விழுந்திருந்தது. Il était là. அந்த சிறு பிள்ளை அங்கே இருந்தான். On ne pouvait pas le retirer. அவனை அங்கிருந்து எடுக்க முடியாத ஒரு நிலையில் இருந்தான். Il est tout près de mourir.
இன்னும் சில வேலைகளிலே அவன் மரணம் அடையக்கூடியவனாயிருந்தான். Alors le général lui a posé la question. எனவே அந்த நேரத்திலும் அந்த ஜெனரல் அவனை பார்த்து கேட்டார், est-ce que tu aurais une dernière parole, soit pour ta mère, soit pour ton père, ou pour quelqu'un que tu aimes bien? அப்பா தம்பி, இந்த கடைசி சாவதுக்கு முன்பாக நீ உன் தகப்பனுக்கும் உன் தாய்க்கும் அல்லது உன் சகோதரருக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறாய் என்று கேட்டார். Et il n'a fait que dire. என்ன சொன்னான் என்றால், BD donne son rapport, mission accomplie et il mort. டிடி தனது வேலையை செய்து விட்டான், அந்த காரியம் நிச்சயமா நல்ல வெற்றியாக முடிந்தது என்று சொல்லிவிட்டு இறந்தான். Il avait 12 ans. அவனுக்கு 12 வயது நிரம்பி இருந்தது. Mission accomplie. காரியம் நடந்து விட்டது. Et ça me fait penser à un autre enfant de 12 ans. இன்னொரு பையனான 12 வயது எனக்கு இப்போது நினைவுக்கு வருகிறது. Qui s'appelait Jésus. அவர் பெயர் என்னவென்றால் இயேசு. Et qui disait à ses parents. அவர் என்ன சொன்னார் என்றால் தன் தாய் தகப்பனிடம் Et à tous ceux qui étaient autour de lui. அவர் ஒரு பெரிய ஆசாரியர்களுக்கு முன்னால் நத்தியில் இருந்தார். Je dois m'occuper des affaires de mon père. என் தகப்பனுடைய காரியத்தை நான் செய்ய வேண்டியவனாக இருக்கிறேன் என்று சொன்னார். Et lui aussi, lorsqu'il va mourir sur la croix, அவரும் சிலுவையிலே மரித்தபோது il dira tout est accompli, mission accomplie. அவரும் அந்த மரணம் அடைக்கு முன்பாக எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று சொன்னார். C'est très important pour moi ce matin de vous rappeler cela. இது மிகவும் முக்கியமான காரியம் உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுவது. Être membre d'une église chrétienne, நம்முடைய கிறிஸ்தவ வேத சபையானது c'est d'être en mission. ஒரு பெரிய காரியத்தை முடிக்க வேண்டியதாக இருக்கிறது. C'est accepter une mission. அதாவது ஒரு காரியத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அதை முடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். Et je voudrais que nous comprenions quelle est l'importance de cette mission. எனவே நாம் இந்த காரியத்தை குறித்து ஆராய்ந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஆசையாக இருக்கிறோம். Et quelle sorte d'attitude on devrait avoir par rapport à cette mission. எப்படிப்பட்ட ஒரு முன்னேற்பாட்டை நாம் எடுத்துக்கொண்டு இந்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். J'étais en Inde dernièrement, c'était magnifique. இந்தியாவிலே நான் போனபோது ஒரு அற்புதமான காரியத்தை கண்டேன். Et j'étais heureux de retrouver quelqu'un qui a connu mon père. அந்த இடத்திலே நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன் என்றால் அந்த இடத்திலும் ஒருவர் என் தகப்பனை குறித்து தெரிந்து கொண்டவராக இருந்தார். Et je lui ai demandé tout de suite de me parler de l'avocat Latour. எனவே அவரிடம் கேட்டேன், இப்படிப்பட்ட ஆலோசனைகளை தெரிந்த நீ avocat Latour பற்றி நீ பேச முடியுமா என்று சொன்னேன். Qui est l'oncle d'un de nos frères ici. ஏனென்றால் அவர் le père d'un de nos frères ici. அவருடைய மகன் இங்கே உட்கார்ந்து இருக்கிறார். Mon père le connaissait bien. ஏனென்றால் என் தகப்பன் அவரை நிச்சயமாக தெரிந்து வைத்திருந்தார். J'ai même vu sa photo. என்னுடைய வீட்டிலே அவர் புகைப்படம் இருக்கிறது. Sur la porte du bâtiment. அந்த பெரிய கட்டடத்திலே அந்த புகைப்படம் அமையப்பட்டிருக்கிறது. Parce que mon père racontait toujours une histoire au sujet de cet avocat. ஏனென்றால் என் தகப்பன் இவரை குறித்து अनेक காரியத்தை தெரிவித்திருக்கிறார். Et je suis parti en Inde avec cette histoire dans la tête. எனவே அவர் சொல்லப்பட்ட காரியத்தை மனதில் வைத்துக் கொண்டு தான் இந்தியாவுக்கு போனேன். Lorsque monsieur Latour l'avocat s'est converti. அதாவது அந்த அட்வொகேட் லத்தூர் எப்படி மனமாற்றம் அடைந்தார் என்றால், à chaque fois qu'il avait un procès, ஒவ்வொரு தடவையும் அவர் முன்னால் கொடுக்கப்பட்ட வழக்குகள், il fallait défendre quelqu'un au nom de la justice. நீதியை குறித்து இந்த வழக்குகளை அவர் எடுத்துக்கொண்டு போய் நீதிமன்றத்தை தாக்க வேண்டியதாக இருந்தது. Il venait voir mon père le soir. எனவே அப்படி செய்து கொண்டிருந்த போது ஒரு நாள் என் தகப்பனிடம் வந்து பார்த்தார். Et parfois il pleurait. தகப்பன் முன்னால் வரும்போது अनेक முறை அவர் அழுதிருக்கிறார். Et il disait à mon père, ஏனென்றால் என்ன சொன்னார் என்றால், je suis toujours troublé après avoir défendu quelqu'un. நான் ஒவ்வொரு தடவையும் வழக்கை விசாரித்து அந்த வழக்கை தாக்கல் செய்த போது என் மனதில் அதிக கலக்கம் உற்றிருக்கிறேன். Je me demande, est-ce que je l'ai bien défendu? எனவே என் மனதில் என்ன தெரிகிறது என்றால், இந்த வழக்கை நான் ஒழுங்காக வாதாடினேனா இல்லையா என்று கலக்கம் உற்றிருக்கிறேன் சொன்னார். Est-ce que j'ai été juste? அந்த காரியத்தை நான் ஒழுங்காக செய்தேனா என்று ஆசைப்பட்டார். Je voudrais savoir par rapport à Dieu si j'ai bien fait mon travail. எனவே இந்த வழக்கை குறித்து நான் வாதாடும் போது ஆண்டவருக்கு முன்னால் நான் ஒழுங்காக செய்தேனா என்று ஆண்டவர் சொல்ல ஆசைப்படுகிறேன் சொன்னார். Il travaille pour le gouvernement. ஆனால் அந்த நான் வாதாடுவது எல்லாம் இந்திய நாட்டு கவர்மெண்ட்டுக்காக தான் வாதாடுகிறேன். Il défend une justice humaine. நான் ஒருவரை ஆதரிக்கும் போது அந்த வழக்கை எடுத்து செல்லும் போது ஒரு ஜனக்கூட்டத்தை தான் செய்கிறேன். Mais il voulait s'assurer si ce qu'il faisait était aussi bien devant Dieu.
எனவே அவர் என்ன செய்தார் என்றால் இப்படிப்பட்ட காரியத்தை அவர் செய்தாலும் அதை எப்படியாவது ஒழுங்காக செய்கிறேனா என்றும் கர்த்தருக்கு முன்பாக அதை நிச்சயமாக நீதியாக செய்கிறேன் என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார். Nous servons l'église et nous servons le monde en tant que chrétiens dans la même optique de rendre gloire à Dieu. கர்த்தருக்கு முன்பாகவும் மனிதருக்கு முன்பாகவும் நாம் செய்யும் ஊழியம் தேவனுக்கு முன்பாக மகிமையாக காணப்பட வேண்டும். C'est très important de le comprendre. இது முக்கியமான காரியம் இந்த வேதத்திலே. Lorsqu'on a une cérémonie comme celle qui aura lieu dans quelques இப்படிப்பட்ட அருமையான ஒரு காரியத்தை நாம் எடுத்து செய்யும் போது இந்த காலை வேளையிலே l'engagement se fait avec Dieu. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாக்குறுதியானது தேவனுக்கு முன்பாக சொல்லப்படுகிறது. On va s'occuper des affaires de Dieu. ஏனென்றால் தேவ காரியத்தை நாம் இந்த கோயிலிலே செய்கிறோம். On peut parfois perdre cela. சில நேரங்களில் இப்படிப்பட்ட காரியத்தை நாம் மறந்துவிட முடியும். Ne dites jamais je sers l'église. எந்த நாட்களிலும் கோயிலுக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லாதீர்கள். Je travaille pour l'église. கோயிலுக்கு வேலை செய்கிறேன் என்று சொல்லாதீர்கள். À moins que அப்படி ஒருவேளை நீங்கள் நினைத்தால் vous aviez toujours à l'esprit நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு கருத்து உங்கள் மனதிலே இருந்தால் que la plus grande affaire de Dieu dans le monde c'est l'église. நிச்சயமாக இருக்கும். ஏனென்றால் இந்த உலகத்திலே மிக உயர்ந்த காரியமாக தேவனுக்கு முன்னால் காணப்படுவது ஆலயம். Si vous avez cette vision இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான காரியம் மனதிலே தென்பட்டால் que dans ce monde இந்த உலகத்திலே l'affaire de Dieu கர்த்தருடைய காரியமானது c'est l'église. நிச்சயமாக சபைதான். Alors vous pouvez dire je sers l'église, en d'autres mots je sers Dieu au travers de l'église. எனவே சபைக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு ஊழியமும் நீங்கள் கர்த்தருக்கு செய்யக்கூடிய ஊழியமாக இருக்கிறது என்று நீங்கள் மனதிலே சொல்ல வேண்டும். C'est très important. இது முக்கியமான காரியம். Et je parle par expérience. அனுபவத்தை கொண்டு உங்களுக்கு சொல்கிறேன். Après 40 ans à la tête des églises, on peut dire cette chose par expérience. 40 வருட காலமாக தலை சபையின் போதகராக இருந்து இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். Je suis toujours troublé. ஒவ்வொரு நேரமும் நான் கலக்கமுற்றிருக்கிறேன். Même profondément dérangé. சில நேரங்களிலே எனக்கு ஆழ்ந்த மன வியாகுலப்பட்டிருக்கிறேன். Lorsque les nominations ont lieu. கர்த்தருடைய சபையிலே अनेक பேரை நியமிக்கும் போது अनेक முறை நான் கலக்கமுற்றிருக்கிறேன். Chaque 2 ans l'église s'organise de nouveau et choisit des responsables. ஏனென்றால் ஒவ்வொரு 2 வருடத்திலும் சபைக்கு ஊழியம் செய்யக்கூடிய எல்லா ஆட்களையும் அந்த நேரத்தில் நாம் தேர்வு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். Je suis toujours troublé. ஏனென்றால் அப்படி தேர்வு செய்யும் பொழுது நான் பல வியாகுலப்பட்டிருக்கிறேன். Constate que c'est le moment où l'église est en tension. எனவே இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான வேலையை செய்யும் போது अनेक முறை சபையானது अनेक தொந்தரவுகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. Vous avez l'impression qu'on lutte pour avoir un poste. அந்த நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் ஒரு வேலையை கர்த்தருடைய வேலையை ஊழியத்தை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த ஊழியத்தை மிகவும் கலக்கமுற்றிருக்கிறோம். On va défendre un poste. எஸ்கே அந்த வேலையை நாம் அது குறித்து அடையாளம் செய்ய விரும்புகிறோமா? J'ai vu des choses pendant ces nominations que je n'oserais même pas vous raconter. அப்படி தேர்வு செய்யும் போது ஏற்பட்ட அநேக அனுபவங்கள் உங்கள் முன்னால் பகிர்ந்து கொள்ள நிச்சயமாக விரும்பவில்லை. J'ai connu une église où on a dû faire intervenir la police lorsque les nominations ont lieu. எனக்கு ஒரு கோயில் தெரிந்திருக்கிறது. அந்த கோயிலில் நாமினேஷன் செய்யும் போது கடைசி முறையில் போலீஸை கூப்பிடுவ நிலை ஆனது. C'est difficile à comprendre cela. ஏனென்றால் இந்த காரியம் மிகவும் கஷ்டமான காரியம் புரிந்து கொள்வதற்கு. Les nominations இந்த தேர்வு செய்யும் விஷயமானது devrait être le moment le plus merveilleux de l'église. அந்த தேர்வு செய்யக்கூடிய நேரமானது கோவிலே ஆசீர்வதிக்கப்பட்ட நேரமாக இருந்திருக்க வேண்டுமே. Pour tous, எல்லாருக்கும் indistinctement, எந்த விதமான சம்மதம் இல்லாமல், pas 10 pas 15 mais tous. 10 இருந்தாலும் 15 இருந்தாலும் எந்த நம்பரா இருந்தாலும் எல்லாரும் சம்பந்தப்பட்ட காரியமா இருக்கிறது. Je dirais les baptisés aussi bien que les non baptisés. ஞானஸ்தானம் எடுத்தாலும் சரி எடுக்காதவராக இருந்தாலும் எல்லாருக்கும் முக்கியமான காரியம் இது. Disent au pasteur, ஏனென்றால் இப்படி காரியத்தை நாம் பாஸ்டரிடம் சொல்லும்போது, disent aux anciens, அநேக மூப்பரிடம் சொல்லும்போது, qu'est-ce que nous pouvons faire? என்ன செய்ய போகிறோம்? J'ai une personne à qui je donne une étude biblique. நான் ஒருவருக்கு இப்பொழுது வேத வாக்கியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். Elle m'a impressionné. அந்த வேத ஆராய்ச்சி கேட்கும்போது ஆச்சரியப்பட்டார். Il y a quelques semaines de cela. 2-3 வாரங்களுக்கு முன்பாக. Elle n'est pas encore baptisée. அவர் இன்னும் ஞானஸ்தானம் பெறவில்லை. Elle pense être baptisée. ஞானஸ்தானம் பெற ஆசைப்படுகிறார். Elle m'a posé la question. அவர் ஒரு கேள்வி என்ன கேட்டார். Je ne suis pas baptisée, pasteur. நான் இன்னும் ஞானஸ்தானம் பெறவில்லையே போதகரே. Est-ce que je peux déjà servir l'église tout en n'étant pas baptisé? ஞானஸ்தானத்தை பெறாதற்கு முன்பாக தேவ ஊழியத்தை செய்ய முடியுமா என்று கேட்டார். J'ai vu ça merveilleux. நிச்சயமாக அற்புதமாக செய்யலாம் என்று சொன்னேன்.
Je lui ai dit, écoute, si tu étais dans mon église, tu aurais pu le faire sans problème. நீ என்னுடைய கோயிலில் இருந்தால் எந்த விதமான தொந்தரவு இல்லாமல் நீ ஆட்சேபனை இல்லாமல் இந்த வேலை செய்யலாம் என்று சொன்னேன். J'aurais trouvé quelque chose qui pourrait te faire plaisir dans le service, même si tu n'es pas encore engagé. நிச்சயமாக அந்த கோயிலில் ஏதாவது ஒரு காரியத்தை நான் செய்து கொண்டு தேவனுக்கு முன்னால் ஊழியம் செய்யக்கூடிய ஆளாக நான் மாற்றுவேன் என்று சொன்னேன். Servir. தேவனுக்கு ஊழியம் செய்வது, Aimer pour servir. அந்த வேலையை செய்ய ஆசை பிரியப்படுவது, Sauver pour servir. அந்த ஒரு ஊழியத்தை செய்ய ஒரு மனித வர்க்கத்தை மீட்கும் பொருளாக செய்ய ஊழியமாக இருக்கிறது. Est-ce que nous pourrons comprendre ce matin qu'il n'y a pas de place dans l'église pour des spectateurs? இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுவது என்றால் உட்கார்ந்து இருக்கும் ஒவ்வொரு ஆட்களும் நீங்கள் வேடிக்கை பார்ப்பதற்காக உட்காரவில்லை. இங்கே les spectateurs c'est dans les stades de football. வேடிக்கையாளர்கள் கால்பந்து ஆடக்கூடிய காலனியில் இருப்பார்கள். C'est dans les concerts. சில வேளைகளிலே அவர்கள் ஒரு மியூசிக் ஆலயத்தில் இருப்பார்கள். Dans l'église tout le monde est acteur. கர்த்தருடைய ஆலயத்தில் ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு ஊழியத்தை செய்யக்கூடிய அற்புதமான ஆளாக இருக்கிறார்கள். Lisez les Actes des Apôtres. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை உற்று கவனித்து வாசித்து பாருங்கள். Les 5 premiers chapitres. 7 புதிய அதிகாரம். Prenez un stylo chez vous ce soir. வீட்டுக்கு போனது இரவில ஒரு பேனா எடுத்து soulignez un mot qui revient toujours. ஒவ்வொரு வார்த்தையிலும் வரியிலும் பின்பாக போட்டு பாருங்கள். Est-ce que quelqu'un a remarqué quel est le mot qui revient le plus dans les 5 premiers chapitres des Actes des Apôtres? உங்களில் யாராவது முதல் 5 பகுதிகளிலே எந்த விதமான வார்த்தை வருகிறது என்று தெரிந்து கொண்டீர்களா? Service. ஊழியம் செய்வது. Pas tout à fait, mais c'est là. அங்குதான் இருக்கிறது. Un autre. இன்னொரு வார்த்தை. Non, c'est le mot tous. அது அநேகரை குறித்து சொல்லப்பட்ட காரியமாக இருக்கிறது. அநேகரும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Tous, 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 tous. அநேகரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஊழியமாக இருக்கிறது. Non pas la minorité, non pas 15%, non pas 20%, mais tous. ஒரு பகுதி அல்ல, 2 பகுதி அல்ல, 3 பகுதி அல்ல, அனைவரும் சேர்ந்து தேவ ஊழியம் செய்ய வேண்டும். Bien sûr, c'est l'action du Saint-Esprit qui a été forte dans les Actes des Apôtres. அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே பரிசுத்த ஆவியானவரின் ஊழியம் மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் எழுதப்பட்ட யாவும் அனைவரையும் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. L'Esprit a pu agir parce que tous étaient engagés. கர்த்தர் வரும் பரிசுத்த ஆவி நிரம்பும்போது எல்லாரும் ஒருமனப்பட்டிருந்தார்கள். அங்கே c'est au chapitre 5 que ça change. 5ஆம் அதிகாரத்தில் வரும்போதுதான் இந்த முக்கியமான காரியம் மாறுபட்டிருக்கிறதை பார்க்கிறோம். Il est dit tous apportaient tout ce qu'ils avaient à l'église. எல்லாரும் அந்த சபையிலே வந்த ஒவ்வொருவரும் தனக்கு உண்டானவை யாவற்றையும் கொண்டு போய் அப்போஸ்தலர் பாதபடியில் வைத்தார் என்று வாசிக்கிறோம். Mais vous avez un petit mot qui sera nouveau. ஆனால் அந்த பகுதியிலே உங்களுக்கு ஒரு சிறிய பகுதியை நான் உங்களுக்கு விளக்க காண்பிக்கிறேன். Tous mais Ananias et Saphir. எல்லாரும் இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு தான் அப்போஸ்தலர் பாதத்திலே கொண்டு போய் வைத்தார்கள். ஆனால் ஒருவரானவர் அனனியாவும் அவரது மனைவியும் அப்படி செய்ய வேண்டும் என்று காண்பிக்கிறேன். Tous mais Ananias et Saphira. எல்லாரும் போனார்கள். ஆனால் அனனியாஸ் சப்பீராவும் போகவில்லை. Tous mais Almod. எல்லாரும் போனார்கள். ஆனால் அல்மோது மட்டும் போகவில்லை. Tous mais Aniel. எல்லாரும் போனார்கள். ஆனால் அனியல் மட்டும் போகவில்லை. Je prends des exemples, je sais ils sont très engagés. ஏனென்றால் இந்த இப்படிப்பட்ட உதாரணத்தை எடுத்துக்கொள்கிறேன் என்றால் இந்த 2 ஆட்களும் முக்கியமான கோயிலின் தூணாக இருக்கிறார்கள். Tous mais celui ou celle parmi vous qui est tout simplement assis et qui regarde. மற்ற அனைவர்களும் அற்புதமாக உட்கார்ந்து கொண்டு இவர்கள் செய்வதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறேன். Qui parmi vous devant Dieu voudrait être dans la catégorie des mais? உங்கள் மத்தியிலே யாராவது ஒருவர் இவர்களை விருப்பப்படுகிறார் சொல்ல முடியுமா? Je dois m'occuper des affaires de mon père. என்னுடைய தகப்பனுடைய காரியத்தை நான் செய்யக்கூடிய கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். Quelle est l'affaire de Dieu dans le monde? தகப்பனுடைய ஊழியம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்திலே c'est l'église. இயேசு கிறிஸ்து உண்டாக்கிய சபையானதுதான். C'est pour cette raison je le dis avec fierté, je n'ai plus de pays. எனவேதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு எந்தவித நாடு சொந்தமானதல்ல. Qu'est-ce que je suis? Je ne sais pas. நான் யார் என்று எனக்கு உங்களுக்கு தெரியாது. எனக்கே தெரியவில்லை. J'ai un passeport français. எனக்கு ஒரு பாஸ்போர்ட் பிரெஞ்சு பாஸ்போர்ட் இருக்கிறது. J'ai un passeport canadien. கனடியன் பாஸ்போர்ட் எனக்கு இருக்கிறது. J'ai un passeport mauricien. மொரிஷியஸ் பாஸ்போர்ட் எனக்கு இருக்கிறது. Et quelqu'un m'a dit, puisque tu viens de l'Inde, tu aurais pu avoir un passeport indien. சிலர் சொன்னார்கள், எனக்கு இந்தியாவிலிருந்து உனது பூர்வீகம் இருப்பதால் இந்திய பாஸ்போர்ட் உனக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள். Qui suis-je? யார் நான்? Quel est mon pays? எந்த ஊர் எனக்கு சொந்தம்? Je n'en ai pas. எனக்கு எப்படி எந்த ஊரும் சொந்தமானதல்ல.
Ma seule réponse, எனக்கு ஒரே ஒரு பதில், et ça c'est mon témoignage, அது என்னுடைய சாட்சியாக இருக்கிறது. mon pays, c'est l'Église. என்னுடைய ஊர், என்னுடைய பூர்வீகம் எல்லாம் இந்த சபைதான். C'est l'Église. இந்த சபைதான் எனக்கு எல்லாம். Et c'est dans l'Église où moi personnellement je me sens le plus à l'aise et le plus heureux. இந்த சபையை வரும்போது ஒவ்வொரு வார்த்தை நான் பேசும்போது இந்த சபையிலே தான் என் மனப்பூர்வமான சந்தோஷம் அடைகிறேன். Servir. ஊழியம் செய்வது. Et je suis tellement heureux à la fin de ma carrière de pouvoir continuer à servir. எனது ரிட்டையர் ஆன பின்னாலும் நிச்சயமாக ஊழியத்தை தொடர்ந்து செய்ய ஆசைப்படுகிறேன். Et de pouvoir servir dans ce que j'aime. நான் எதை ஆசைப்படுகிறேனோ அந்த ஊழியத்தை நிரம்பி செய்ய ஆசைப்படுகிறேன். J'ai toujours eu des églises extraordinaires. நான் எப்பொழுதும் சபையிலே அற்புதமான சபையாக கண்டிருக்கிறேன். Avec un bon trésorier parce que moi je n'ai pas le sens des affaires. ஒரு ட்ரெஷரான ஆனவர் எப்படிப்பட்ட காரியங்களாக இருக்க வேண்டும். Avec une bonne secrétaire parce que je n'ai pas le sens des précisions. அதாவது ஒரு காரியதரிசியாக இருந்தாலும் இப்படிப்பட்ட எல்லா நுணுக்கங்களையும் நான் அறிந்திருக்கவில்லை. Avec de bons anciens parce que je n'ai pas le sens de la construction. அதாவது ஒரு மூப்பன் இருந்தால் எப்படி இந்த கோயிலை கட்ட போறேன் என்று நான் அறிந்திருக்கவில்லை. Je me sentais appelé à la prédication. ஆனால் நான் எதற்கு அழைக்கப்பட்டேன் என்றால் வேத வசனத்தை போதிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். À l'enseignement. அந்த அவேதத்தை ஆராய்ந்து பார்த்து செய்யக்கூடிய quel domaine vous pouvez servir. எப்படிப்பட்ட ஒரு வேளையிலே நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஆசைப்படுகிறீர்கள். Quel est le don que Dieu vous a donné pour servir. எப்படிப்பட்ட தாளந்து உங்கள் கையிலே ஆண்டவர் கொடுத்து அந்த தாளந்தின் மூலம் நீங்கள் கோயிலுக்கு வேலை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். La seule raison ஒரு முக்கியமான காரியம், vous pouvez dire au pasteur non. நீங்கள் அந்த நேரத்திலே வந்து போதகரை பார்த்து ஐயா இந்த வேலை நான் செய்யவில்லை என்று சொல்லலாம். La Bible vous donne cette raison. ஆனால் வேதமும் அதை நீங்கள் சொல்வது நியாயம் என்று சொல்கிறது. C'est si vous sentez que ce qu'on vous demande n'est pas du tout dans les dons que Dieu vous a donnés. சபையானது ஒரு வேலையை செய்ய உங்களுக்கு கேட்டால் அந்த வேலையை குறித்து உங்களுக்கு எதுவும் தெரியாவிட்டால் அப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் சொல்லலாம். J'ai essayé d'influencer mon ami Ariel. நான் அனியலை பேசும்போது அவரை ஒரு நல்ல மனிதனாக கொண்டு வர ஆசைப்படுகிறேன். Parce que j'essaye de voir si dans l'église il y a des capacités de pasteur. ஏனென்றால் இவரிடம் ஒரு போதகராகக்கூடிய எல்லா விதமான ஒரு சக்தியும் அவர் மத்தியிலே கடவுள் கொடுத்திருக்கிறார். Et si cette église se développe, on aura besoin d'un ou deux pasteurs qui parlent le tamoul. ஏனென்றால் இந்த சபையானது விருத்தி அடைந்தால் இந்த சபையிலே தமிழிலே போதகம் செய்ய நிச்சயமாக 2-3 பாஸ்டர்கள் தேவைப்படுவார்கள். Je vais à Colombes et j'aurais aimé entraîner quelques jeunes avec moi à Colombes. எனவே கொலோனுக்கு நான் போக விரும்புவதால் என்னோடு சில அற்புதமான இளைஞர்களை கொண்டு போக ஆசைப்படுகிறேன். Je sais qu'ils aiment tous l'informatique. ஏனென்றால் உங்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய அநேக வாலிபர்கள் நிச்சயமாக bon pasteur et un bon informaticien. ஏனென்றால் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எல்லா கணனி தெரிந்தவர்களும் நிச்சயமாக பாஸ்டர் ஆனால் இப்படிப்பட்ட ஊழியத்தை நிறைய அற்புதமாக செய்யலாம். Dieu vous appelle à servir dans un domaine qui vous est propre. எனவே தேவன் என்ன செய்ய ஆசைப்படுகிறார் என்றால் உங்களுக்கு தெரிந்த ஒரு வேலையை நிச்சயமாக அற்புதமாக திறமையாக செய்யக்கூடிய ஆளாக இருந்தால் அந்த ஊழியத்தை சபையிலே செய்ய ஆசைப்படுகிறார். Cette église va se développer. ஏனென்றால் இந்த சபையானது நிச்சயமாக ஒரு நாள் விருத்தி அடையும். Si vous gardez tous ces enfants qui sont là dans 5-6 ans, les places sont remplies. ஏனென்றால் இன்னும் 5-6 வருடங்களிலே உட்கார்ந்து இருக்கும் ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளும் பெரியவராகி அநேக ஊழியக்காரர்களாக மாறுவார்கள். Dans 5-6-7 ans, une dizaine d'années, ils ont 15-16-17-18 ans. ஏனென்றால் இன்னும் 5-6 வருடத்திலே இவர்கள் 15 அல்லது 16 வயது அடையலாம் அல்லவா? C'est pourquoi je dirais c'est une église pleine de promesses. Il y a pratiquement 1 ou 2 âgés, 1 ou 2 cheveux blancs, mais tous les autres sont dans la situation de l'âge extraordinaire. ஏன்னா உட்கார்ந்து இருக்க அனைவரும் நீங்கள் உற்று பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு நடுவிலே அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள். 2-3 ஆட்கள் தான் வயதானவர்களா தென்படுகிறார் எனக்கு கண் முன்னால். Regardez tous ces jeunes gens là. எல்லாரையும் உற்று பாருங்கள். C'est formidable. எப்படிப்பட்ட அருமையான சபை இது. Je vais dans cette église et quand je regarde, eh bien je me dis là-bas on n'est pas loin. இந்த கோயிலில் நான் வரும்போது உற்று பார்க்கும்போது இந்த சிறுபிள்ளை பார்க்கும்போது ஐயா எனக்கு இன்னும் சில வருடங்களில் நான் காலமாகிவிடுவேன் என்று எனக்கு நினைவு வருகிறது. Et dans la fédération Nord, n'est-ce pas Bertrand, nous avons quelques églises qui vont disparaître dans 5-6 ans ou 10 ans parce qu'il n'y a pas de jeunes, il n'y a pas d'enfants, tous des personnes de mon âge. எனவே தென்புற ஃபெடரேஷனிலே இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகள் இருக்காவிட்டால் என்னை போல ஆட்கள் இருந்து கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னேன். ஊழியம் செய்வது என்பது அற்புதமான மனத்தாழ்மையோடு ஊழியம் செய்வது. Je voulais pas trop prolonger. எனவே நான் அதிகமாக சொல்ல ஆசைப்படவில்லை. Je voulais vous dire quelque chose de très important. ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன்.
Parfois, je dois servir ce monsieur. சில நேரங்களிலே இப்படிப்பட்ட ஒரு நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கும் இவருக்கு முன்பாக நான் இவருக்கு ஊழியம் செய்ய ஆசைப்படும் போது Mais je dois aussi parfois dans le service lui dire quoi faire. இவருக்கு நான் என்ன ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம் செய்வேன் என்று கேள்விப்பட வேண்டும். C'est pas facile dans l'église. சாதாரண காரியம் அல்ல. Le servir இவருக்கு ஊழியம் செய்வது et en même temps dans le service, அதே நேரத்தில் ஊழியம் என்பது என்னவென்று vu qu'on m'a nommé responsable, என்னை அவருக்கு பொறுப்பாளி என்று நியமிக்கப்பட்ட பின்னால் ancien ou diacre, மூப்பர் அல்லது கண்காணியாக இருந்தாலும் je dois dans un esprit de service lui demander des choses. நான் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் அற்புதமான ஊழியத்தின் அடிப்படை தத்துவத்தை புரிந்து கொண்டு அவர் எப்படி வேலை செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்க வேண்டும். C'est comme ça que je dois faire mon boulot. இப்படித்தான் நான் இந்த காரியத்தை செய்ய முடியும் வேண்டும். Ça c'est pas toujours facile. இப்படிப்பட்ட காரியம் அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. Oui ou non? நிச்சயமா உங்களுக்கு தோன்றுகிறதா? சொல்லுங்கள் எனக்கு. De dire tu fais ça, savoir le dire, savoir le demander, mais il faut le faire. ஒரு மனிதனிடம் போய் இப்படி செய் அப்படி செய் என்று சொல்லும்போது அதை எப்படி செய்ய சொல்லுகிறோம் என்ற ஒரு மனத்தாழ்மை நமக்கு இருந்து அதை செய்ய வேண்டிய நிச்சயமாக கடைப்பட்டிருக்கிறோம். J'avais un responsable pastoral. போதகர் மத்தியில் இருந்த ஒரு ஆள் எனக்கு தெரியும். Frère Van der Vel que frère le pasteur connaît. சகோதரர் வந்தன்வெல் நமக்கு உங்களுக்கு தெரிந்திருக்கும். போதகர் மூலமாக a rencontré pour la première fois Maurice. முதலாக அவர் நான் மோரிஸிலே சந்தித்த போது Il nous a dit, அவர் சொன்னார், Dieu m'a confié la direction des pasteurs. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அதாவது போதகர் மத்தியிலே போதகர்களை நியமிப்பது. Je suis là pour vous aider, pour vous dire, pour vous aider à faire. நான் எதற்கு இங்கே வந்திருக்கிறேன் என்றால் நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறேன். Mais je suis là pour vous dire aussi quoi faire. அதே நேரத்தில் எப்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லவும் நான் இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறேன். Et il vous a dit je serai clair. எனவே அதை தெளிவாக உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். Et ça c'est pas facile dans l'église. இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்வது என்பது சபையிலே அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. Les plus grosses difficultés dans l'église, மிகப்பெரிய ஒரு கஷ்டம் என்னவென்றால் இந்த கோயிலே c'est les difficultés relationnelles. ஒருவரோடு ஒருவர் நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம் தான் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. C'est normal. Parce que le péché c'est justement la cassure de relations. அதாவது பாவமானது நமக்கு எதிரே இருக்கும் மனிதரிடம் உள்ள அருமையான தொடர்பை உடைக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. Et l'église est appelée à être un modèle de relation. ஆனால் கோயில் சபையானது எதற்கு அழைக்கப்பட்டது என்றால் இப்படிப்பட்ட ஒருவரோடு ஒருவர் செய்யக்கூடிய தொடர்பை நிச்சயப்படுத்தி உறுதிப்படுத்துவதற்காக சபை அழைக்கப்பட்டிருக்கிறது. Vous avez un avantage par rapport au diacre. Le frère a lu l'histoire des diacres. உங்களுக்கு இங்கே இருக்க கண்காணியை விட நீங்கள் வேற மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறீர்கள். Mais un jour cette situation peut changer. ஒரு நாள் இந்த இப்படிப்பட்ட ஒரு நிலை மாறலாம். Je vais terminer là-dessus. இதை சொல்லிதான் இந்த போதகத்தை முடிக்க போகிறேன். Pourquoi les diacres et diaconesses ont été choisis? ஏன் கண்காணிகள் நியமிக்கப்படுகிறார் கோயிலிலே? Vous avez bien écouté la lecture. பார்த்தீர்கள் அல்லவா? நீங்க வாசித்தீர்கள் அல்லவா? L'église se développe. கோயில் சபையானது மிகவும் பெருகி பெறுகிறது. Il faut l'organiser. அந்த இடத்திலே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். Il y avait une grosse discussion, beaucoup de tension. அந்த நேரத்திலே சபையானது பழுகி பெருகி வரும்போது அந்த சபையிலே அநேக விதமான ஒரு உரையாடலை பார்க்கிறோம். Les chrétiens vivaient ensemble. கிறிஸ்தவர்கள் ஒரே இடத்திலே வசிக்கிறார்கள். Ils n'avaient pas d'autre solution. அவர்களுக்கு இதை விட வேற எந்த விதமான ஒரு வேலையும் இல்லை. Coupés de leurs parents, coupés de leur entourage, eh bien ils se groupaient. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தங்கள் தாய் தகப்பனை விட்டும் தங்கள் சொந்த பந்துக்களை விட்டும் வந்து கோயிலே கூடியிருக்கிறார்கள். Il fallait distribuer l'argent aussi bien que la nourriture. அவர்கள் அனைவருக்கும் எல்லா விதமான பொருள் வசதியும் உணவு வசதியும் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Et il y avait des juifs. அந்த இடத்தில் யூதர்களும் இருந்தார்கள். Et des hellénistes. கிரேக்கர்களும் இருந்தார்கள். Les hellénistes étaient les juifs de l'extérieur. அந்த கிரேக்கர்கள் யார் என்றால் அந்த கிரேக்கர்கள் வெளிநாட்டிலே வசிக்கக்கூடிய ஒரு யூதர்களாக இருந்தார்கள். Et cette différence culturelle. அதில் என்ன என்றால் பண்பாடு தவிர ஒரு எந்த விதமான ஒரு நிபந்தனையும் இல்லை அவர்கள் நடுவிலே. A créé des tensions.
இப்படிப்பட்ட இந்த பண்பாடானது இருவர்கள் மத்தியிலும் ஒரு தொடர்பை அற்று போக செய்கிறது. on disait nous on est négligés. நாம் சொல்கிறோம் இறைவன் சொன்னார்கள் ஆஹா இவர்களை விட நாம் கெட்டு போயிருக்கிறோம் இந்த கோயிலே. On favorise seulement les tamouls. ஏனென்றால் தமிழர்கள் மாத்திரம் அவர்கள் நல்ல விதமாக கவனிக்கிறார்கள். Mais dans votre église 99,9% sont les tamouls. இந்த கோயிலே பார்த்தீர்கள் நீங்கள் 99% தமிழர்களாக இருக்கிறீர்கள். Il n'y a pas de problème. எனவே உங்கள் மத்தியிலே எப்படிப்பட்ட பிரச்சனை வரக்கூடாது. Mais si un jour un autre groupe se joint, là il y aura 2 ou 3 même. ஒரு நாள் உங்கள் சபையிலே இன்னொரு ஜாதி வந்து உட்காரும் போது அவர்கள் மத்தியிலே நீங்கள் சேரும்போது les diacres ont été choisis pour régler ça, pour faire une distribution équitablement. எனவே இப்படிப்பட்ட ஒரு 2 ஜாதிகள் சேரும்போது அந்த 2 ஜாதிகள் மத்தியிலே சபையானது எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்வதற்கு தான் கண்காணியானவன் நியமிக்கப்படுகிறான். Afin que les apôtres puissent continuer le travail missionnaire. எனவே இந்த கண்காணியானவன் கோயிலை அற்புதமாக எல்லா வேலையும் செய்யும்போது போதகர்கள் இடைவிடாமல் ஜெபத்திலும் ஊழியத்திலும் இருந்து தேவவசனத்தை அறிவிக்கக்கூடிய ஆளாக மாறுவார்கள். Mais lisez bien les actes des apôtres. அதனால் தான் உங்களுக்கு அழைக்கிறேன் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை உற்று கவனித்து படித்து பாருங்கள். Vous verrez que les 7 diacres n'ont pas seulement fait la distribution. அப்படிப்பட்ட படித்து பார்க்கும்போது நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள் அந்த 7 கண்காணிகளும் அந்த சபையிலே அந்த வேலையை மட்டும் செய்யவில்லை. Mais c'était aussi des prédicateurs. அவர்கள் பின்பாக பெரிய போதனை அறிவிக்கூடிய ஆளாக மாறினார்கள். Le diaconat, c'est pas les domestiques de l'église. கண்காணி ஊழியமானது கோயிலே ஒரு சாப்பாடை கொடுக்கக்கூடிய ஊழியம் மட்டுமல்ல. Il y a des membres qui pensent que les diacres sont là pour être les domestiques de l'église. அநேக சபை உறுப்பினர்கள் சொல்வார்கள் கண்காணிகள் வெறும் சாப்பாடை கொடுப்பதற்கும் பெருக்குவதற்கும் மட்டுமே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். Ils sont pas là seulement pour assurer l'accueil. அவர்கள் இந்த உபசரிப்பு மட்டும்தான் செய்யக்கூடிய ஆளாக இருப்பார்கள் என்று சொல்லலாம். Tout le monde sert l'église. அனைவரும் நீங்கள் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். On a besoin de quelques personnes pour l'organisation, pour la gestion, pour prendre la responsabilité sur ses épaules. அநேகர் இந்த ஊழியத்தை நீங்கள் செய்தாலும் கண்காணி என்ற பொறுப்பானது இந்த வேலையை இந்த கடமையை பொறுப்பேற்று செய்வதற்கு தேவைப்படக்கூடிய ஆளாக இருக்கிறான். Dans un esprit de service. ஊழியத்தை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நிலையை கொண்டவனாக இருக்க வேண்டும். Que Dieu bénisse. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். C'est un moment très important pour votre église. ஒரு அற்புதமான வேலை அல்லவா இப்படிப்பட்ட கண்காணியை தேர்ந்தெடுப்பது. Et bientôt ce seront les anciens suivant ce que j'ai appris. மூப்பர்களும் இப்படிப்பட்ட காரியத்தை குறித்து செய்திருக்கிறார்கள். Que Dieu permette que cela facilite le développement. தேவன் தாமே இப்படிப்பட்ட காரியத்தை செய்யும்போது இந்த சபையை உற்பத்தி செய்யக்கூடிய நேரமாக இதை ஆசீர்வதிக்க வேண்டும். Parce qu'on s'organise afin d'être plus efficace. ஏனென்றால் இப்படி ஒரு சபையை திறமையாக நடத்தி செல்ல நாம் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். Pour la gloire de Dieu. ஆண்டவருக்கு மகிமையாக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். Que chacun d'entre nous puisse se dire. Que chacun d'entre nous puisse se dire. ஒவ்வொரு வாள் இங்கு உட்கார்ந்திருக்கும் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்றால் உங்கள் இதயத்திலே c'est l'affaire de mon père. இது கர்த்தருடைய ஊழியம். Et je dois m'occuper des affaires de mon père. தகப்பனுடைய ஊழியம். இந்த தகப்பனுடைய ஊழியத்தை நான் செய்ய வேண்டும், செய்ய ஆசைப்படுகிறேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். Amen. ஆமென்.